ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நம்மளோட தோட்டம் தான். நம்ம இப்போ நெல் போட்டிருக்கோம். நெல் இன்னும் அறுவடைக்கு வரல. அறுவடைக்கு வரும்போது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி தைத்திருநாளுக்கு ஸ்பெஷலாக நான் எதுவுமே செய்யலைங்க. அதுக்கு பொதுவாக கரிநாள் வருது இல்லைங்களா, தைத்திருநாள் முடிஞ்சு கரிநாள் வரும். அந்த டைமில் செய்கிறதுக்காக ஒரு அருமையான சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு நம்ம மசாலா வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்துதான் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது வதக்கி அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இந்த டைமில் போட்டுட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 3 பல்லு பெரிய பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 5-6 போடுங்க. நான் பெருசாக இருக்கிறனால 3 போட்டிருக்கிறேன். இதை போட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக 1 போட்டிருக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 2 போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா புளிக்குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதும் ஒரு 1/3 கப் அளவுக்கு, அப்படி இல்லைன்னா 1 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் மல்லித்தலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியதுதான். நல்லா வாசனையாக நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது மாதிரி வதக்கி அரைச்சி பண்ணும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தரத்தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ குழம்பு பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் போடுங்க, அப்படி இல்லைன்னா வெந்தயம் கருகிடும். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போல், அப்புறமா கொஞ்சம் மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வதக்கிட வேண்டியதான். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2யுமே தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி சேர்க்கும்போது நல்லா டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் நம்ம அந்த அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். புளிப்பு அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் மீன் துண்டுகளுக்கும் சேர்த்து இப்போவே போட்டுருங்க. அப்புறமா நம்ம சேர்த்து கலர முடியாது. ஸோ இப்போவே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் மீன்களை சேர்த்தலாம். மீன் துண்டுகளை 1 கிலோ அளவுக்கு நான் சங்கரா மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்கி. இப்போ இதை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கெட்டிப்பட்டதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விடுறதுனால குழம்பு தண்ணி ஆகிடும். ஸோ நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்க விடாமல் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அருமையாக நம்ம மீன் குழம்பு ரெடியாகி மீன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், மீன்லாம் உடையாமல் ரொம்ப அருமையாக நல்ல வாசனையோடு ரெடியாக இருக்குது. அப்படியே சூடான சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, அப்படி இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் இனிமேல் புதுசாக அப்டேட்ஸ் வர போதுங்க. ஒரே கிச்சன்லேயே எடுத்து ரொம்ப போர் அடிக்குது இல்லைங்களா உங்களுக்கே பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இனிமேல் கொஞ்சம் வெளியே போய் எடுக்க போகிறோம். அண்ட் என்னென்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத சீக்கிரமாக நீங்கள் விரைவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா டிப்ஸ் இருந்திருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.